ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் ப்ரோட்டீன் ரிச் அதிகம் நிறைந்த சத்தும் சுவையும் கலந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி 3 பொருளையுமே ஒரே அளவில் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உங்களுக்கு டைம் வந்ததுன்னா இதை நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் காலையில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா ஊறின பிறகு திறந்துருக்கேன் பாருங்கள். பச்சைப்பயிறு, அரிசி, வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இதை தண்ணீரை வடிகட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே ஒரு 4-5 பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சமாக சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்ல மைய அரைப்பட்டதும் இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இதில் ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அரைச்ச பிறகு ஊற வைக்கவும் வேண்டியதில்லை, அப்படியே ஊற்றி சுட்டுக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது மாதிரி தோசை மாவு பாத்துக்கு கலந்துக்கங்க. அப்படியே தோசை தவாவில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பொருத்தமான காரசாரமான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவர கொஞ்சம் வறுபட்டதும் இதோட 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வறுபட்டதும் இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய சைஸில் 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கங்க. ரொம்ப மஷியெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு லைட்டாக இது மாதிரி வதங்கினதும் இதோட சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுடுங்க. கலந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுந்து வரமிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கூடவே தண்ணீர் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக மைய அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக இருந்ததுன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல சுவையான வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி ரெடி ஆகிடுதுங்க. இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. கடுகலப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சேர்த்து பரிமாறலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஒரு சட்னி இருந்தாலே போதும், 10 தோசை கூட கணக்கு இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றிரும் துணியால் தொடச்சிடுங்க. தொடச்ச பிறகு இதில் நம்ம அரைச்சி கலந்து வச்ச மாவு 1 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தீத்த வருமோ அந்த அளவுக்கு மெலிசாக தீத்திக்கங்க. தீத்தவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக சுற்றிரி எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் அப்படியே மடித்து விட்டு எடுத்துடுங்க. திருப்பி போட வேண்டியதில்லை. இதை அப்படியே மடித்து விட்டு எடுத்திங்கனாலே நல்ல பேப்பர் போல் மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல சத்தும் சுவையும் கலந்த முறுவலான தோசை ரெடியாக எடுத்துங்க. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு இதே நீங்கள் கல் தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். அதே தவாவில் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி கொஞ்சம் தனிமனாக ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா கல் தோசை ரெடி. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ஒரே மாவில் நல்ல முறுவலான தோசையாகவும் இது மாதிரி சாஃப்டான தோசையாகவும் சுட்டு எடுத்து பரிமாறி பாருங்கள். இன்னும் 2 கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம அரைச்ச நல்ல காரசாரமான சட்னியோடு சேர்த்து சாப்பிட எத்தனை தோசை சாப்பிட்டாங்கன்னு கணக்கே தெரியாது. அத்தனை தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட
ஹெல்த்தியான தோசை ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் அரிசி உளுந்தில் ஊற வச்ச தோசையை விட சத்தும் சுவையும் கலந்து சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. நல்ல ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் வளருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்கள் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக உளுந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தோசை சுடணும். ஆனால் இதை ஊற வைக்கிற டைம் தான் தவிர உடனே சுட்டு பரிமாறலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லையா, உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.